இன்னைக்கு எங்கெல்லாம் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்துரு. ஏன் ஆண்டவர் ஆராதிக்கல, ஏன் தேடல, ஏன் சர்ச்சுக்கு வரல, எதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரணத்தெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, தூக்கி குப்பையில போட்டுட்டு நீ முதல்ல எந்திரி. ஏன் இன்னும் நீ பேசாம இருக்கிற வீட்டுல? அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அது மாறாத வரைக்கும் நான் மாற மாட்டேன், பேச மாட்டேன். யாரும் எதுவும் மாற வேண்டாம், முதல்ல நீ மாறு. சும்மா உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா போதாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா. நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஜெபம் பண்ணணும்னு தெரியும், சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தெரியும், பரிசுத்தமா வாழணும்னு தெரியும். ஏன்னா வேதத்தை ஆதி அமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் புரட்டி 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 அவ்வளோ படிச்சிருக்கிறோம்ல, அவ்வளோ போதித்திருக்கிறார்ல, எல்லாம் தெரியும். ஆனா எதையும் செய்யறது கிடையாது. இன்னைக்கு இது மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற அந்த படுக்கையிலிருந்து முதல்ல எழும்பு. எதை காரணம் சொல்லி ஜெபம் பண்ணாம இருக்கோ அந்த காரணத்தை தூக்கி போட்டு நீ எழும்பு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எழும்பு சீயோனே, உன் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்துக்கொள்.